ஜீவன் இப்பொழுது தனது கன்னை எடுத்து லம்போவை நோக்கி குறிவைக்க, புல்லட் அவனை நோக்கி பாயும் முன் மின்னல் வேகத்தில் சென்று துப்பாக்கி முனையில் இருந்து புல்லட் வெளிவருவதற்குள் அதிவேகத்தில் சென்று அவனது கழுத்தை உயர்த்தி பிடித்து காற்றில் தூக்க ஜீவன் பயத்தில் அலற ஆரம்பித்தார். சுனில் பயத்தில், இங்க பாரு, நீ அவரை ஒன்றும் பண்ணிடாத, ஒழுங்கு மரியாதையா அவரை விட்டுரு, இல்ல பின்னாடி நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்று பயத்தில் பதட்டத்தோடும் கோபத்தோடும் கத்த ஆரம்பித்தான் சுனில். என்னது, ஃபியூச்சர்ல நாங்க ஃபீல் பண்ணுவோமா? உன்ன மாதிரி ஒரு லூசு பையில நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா என்று தந்திரமான புன்னகையுடன் சொன்னான் விக்ரம். யூ இடியட் விக்ரம், நீ ரொம்ப அதிகமா பேசுறடா என்று விரல் நீட்டி அவனை மிரட்டினான் சுனில். யாரு, நான் அதிகமா பேசுறேனா? நீதான் மண்டையில மூளை இருக்குதா இல்ல களிமண் இருக்குதான்னு ஒண்ணுமே புரியாத அளவுக்கு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என் கையால நீ ஆல்ரெடி பலமுறை அடி வாங்கிட்ட, லம்போ கையிலையும் அடி வாங்கிட்ட. அது மட்டும் இல்லாம நீ யாரை முழுசா நம்பிக்கிட்டு இருக்கியோ அந்த ஆளு இப்போ மாங்குன்னு லம்போ கிட்ட அடி வாங்கி உயிர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நடந்த பின்னாடியும் நாங்க உங்களை பார்த்து பயப்படுவோம்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்குது சொல்லு பாப்போம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நீ புத்திசாலித்தனமா பேசுறன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுடா என்று அவனை பார்த்து சிரித்து கொண்டே கேட்டான் விக்ரம். உனக்கு நான் வெறும் வாய் வார்த்தையால சொன்னா புரியாதுன்னு நினைக்கிற விக்ரம். சாதாரணமா இங்கிருந்து வெளியே போக முடியும்னு நினைச்சிட்டு நீ அவங்களோட மோதிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா அவரை கீழே இறக்கி விட சொல்லு. இல்ல ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆச்சு, நீங்க யாருமே இங்கிருந்து உயிரோட போக மாட்டீங்க. 3 பேர்ல முதல்ல போக போற உயிர் உன்னோடதா தான் இருக்கும் என்று சுனில் மிகவும் திமிராக பேசினான். அதே சமயம் அவன் மனதிற்குள் அதிக அளவு பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது. விக்ரமிடம் திமிராக பேசிய சுனிலை சீரியஸாக முறைத்து பார்த்த லம்போ தான் அடித்து கொண்டிருந்த ஜீவனை ஒரு கையால் பிடித்து இழுத்தவாறு மின்னல் போல் ஓடி வந்து குதித்து சுனிலின் இடுப்பில் பலமாக உதைத்தான். அந்த அடியின் வலியை தாங்க முடியாத சுனில் பலமாக கத்தினான். பறந்து சென்று ஒரு டேபிள் மீது விழுந்தவன் பந்து போல் குதித்து மீண்டும் அதிலிருந்து பறந்து சுவரின் மீது மோதி கீழே விழுந்தான். அவன் வாயில் இருந்து ரத்தம் கசிந்தது. அதனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. எங்கே தன் உயிர் போய்விடுமோ என்று உயிர் பயத்துடன் லம்போவை பார்த்தான். ஏய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கடவுளே, இவங்க எல்லாருக்கும் எவ்வளவு தைரியம்! நீங்க எல்லாருமே இன்னைக்கு சாகணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப மட்டும் எங்க ஜீவன் சார் உங்க கையில சிக்காட்டி உங்க எல்லாரையும் இந்நேரம் நாங்க கொன்றுப்போம். ஒழுங்கா இப்பையும் கடைசியா சொல்றேன், அவரை கீழே இறக்கி விட்டுடுங்க. இதுக்கு மேலையும் நீங்க சுனில் தம்பி மேலையும் எங்க பாஸ் மேலையும் கை வைக்கிறது ரொம்பவே தப்பு என்று ஜீவன் பரிவாரின் பாதுகாப்பு தலைவன் எச்சரிக்கை தொனியில் சொன்னான். ஆனால் விக்ரம், கண்ணன், லம்போ எனும் 3 பேரும் இவர்கள் பேசிய எதையுமே சட்டை செய்வதாக இல்லை. அவர்கள் இருவருமே ஜீவன் பரிவாரையும் சுனிலையும் தாக்குவதிலேயே குறியாக இருந்தனர். இப்ப நாம என்ன பண்ணலாம் என்று கண்ணன் சற்று பதட்டத்துடன் கேட்க, என்ன கண்ணா, நீ பேசுறத பார்த்தா சுனில் மிரட்டினதையும் இந்த பாடிகார்ட் லீவ் மிரட்டினதையும் பார்த்து ஏதோ பயந்துட்ட மாதிரி தெரியுது. உங்க பேச்சுல ஏதோ ஒரு பதட்டம் இருக்க மாதிரி தெரியுது என்று விக்ரம் கேட்க, கண்ணன் சற்று குழப்பமாக உணர்ந்தான். விக்ரமும் லம்போவும் மற்றும் தனது பிளாக் பெல்ட் டீமும் தனக்கு துணையாக பக்கபலமாக இருந்தாலும் எத்தனை நேரத்திற்கு தான் இவர்களால் இத்தனை திறமையாக சண்டை போட முடியும்? எப்படியும் ஒரு கட்டத்திற்கு மேல் இவர்களுக்கும் இளைப்பாற சிறிது நேரம் தேவைப்படாதா? அந்த நேரத்தை இங்கு இருக்கும் பாடிகார்ட்ஸ் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் இங்கே நிலைமை மோசமாக போய்விடுமோ என்பதை உணர்ந்துதான் கண்ணன் இப்பொழுது விக்ரமிடம் அப்படி கேட்டார். இங்க பாருங்க கண்ணா, இவங்களை சமாளிக்கிறது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பா நாம ஈஸியா இவங்களை டீல் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இவங்க கதையெல்லாம் முடிஞ்சிடும் என்று சிரித்து கொண்டே சொன்னான் விக்ரம். விக்ரம் சொன்ன வார்த்தையை முழுமையாக நம்பிய கண்ணன் தன் இதழோரத்தில் புன்னகையை வரவழைத்தார். விக்ரமின் பேச்சுக்கு மறுபேச்சு பேச அவர் துணியவில்லை. அப்போதுதான் விக்ரம் மெதுவாக எழுந்து லம்போவின் கையில் சிக்கிய ஜீவனிடம் சென்றார். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உன் ஆளுங்களை என்னை விட சொல்லு, இல்ல என் வெறி தீர தீர உன்னை கொல்லுவேன். இப்பவே என் மேல நீ கை வச்சதுக்கு நிச்சயமா சாவறது உறுதியாயிடுச்சு. ஆனா இதுக்கு மேல என்ன அடிச்சனா நீ சாவறதுக்கான நேரம் ரொம்ப பக்கமா நெருங்கிடும். உன்னை நான் பயங்கரமான மிருகத்தை விட மோசமா வேட்டையாடி கொடூரமா கொன்றுவேன் என்று ஜீவன் அத்தனை அடி வாங்கியும் விக்ரமை மிரட்ட அவனது பேச்சை கேட்டு விக்ரமிற்கு கோபம் வந்தது. என்ன, நீ என்ன கொன்றுவியா? உன் கையால சாகிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கனா என்று அவன் கேட்க
அவனது பார்வையில் தெரிந்த பயமில்லா திமிர்த்தனத்தை பார்த்த ஜீவனால் எதுவுமே பேச முடியவில்லை. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் கையால இவ்வளவு அடி வாங்கியும் என்னோட பாஸ் விக்ரமையே நீ கொன்னுடுவன்னு சொல்ற என்று சொன்ன லம்போ இத்தனை நேரம் கொடுத்த அடியை விட இந்த முறை தனது வலுவை அதிகமாக்கி ஓங்கி பலமாக அவனது வயிற்றில் குத்த தூர சென்று சுவற்றில் மோதி கீழே விழுந்தான் ஜீவன் பரிவார். அவனால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. ஒட்டுமொத்த பீகார் மாநிலத்தை தனது கண்ட்ரோலில் வைத்திருந்த அவனது நிலைமை இப்பொழுது இருந்த இடத்தை விட்டு நகரக்கூட முடியாத அளவிற்கு போய்விட்டது. அத்தனை பயங்கரமாக இருந்தது லம்போவின் அடி. இவங்கெல்லாம் யாரு? இந்த மாதிரி ஆளுங்களை நான் லைஃப்ல மீட் பண்ணுவேன்னு ஒரு தடவை கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன இப்படி தரையில போட்டு புழுவை நசுக்கிற மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. இவங்களை நினைச்சாலே என் உடம்பெல்லாம் பத்தி எரியுது. ஆனா இப்போ என் கோபத்தை முழுசா காட்ட முடியாத அளவுக்கு மோசமான சூழ்நிலையில நான் இருக்கேன். எங்க மீறி ஏதாவது 2 வார்த்தை பேசினா கூட அவங்க என்ன கொன்னு போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயம்னா என்னன்னு தெரியாது எனக்கே இவனுங்க பயத்தை காட்டிட்டானுங்க. இல்ல, நிச்சயமா இதை நான் சும்மா விட போறதே இல்லை என்று மனதிற்குள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான் ஜீவன் பரிவார். அப்பொழுது அவன் அருகில் வந்த விக்ரம், இங்க பாரு ஜீவன் பரிவார், என்னை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்றதுக்காக கண்ணனை இங்க வர வச்சல. பட் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு டீல் பேசுறேன். அதுக்கு ஒத்துக்கிட்டனா நீ உயிரோட இங்கிருந்து போகலாம், இல்லனா நீ சாவறது கன்ஃபார்ம். என்னோட டீல் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை. இந்த சுனில் மல்கோத்ராவை என்கிட்ட ஒப்படைக்கணும். நான் அவனை இங்கிருந்து கூப்பிட்டுட்டு போற வரைக்கும் நீயோ உன் ஆளுங்களோ யாருமே எங்களை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரையுமே பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணி பொசுக்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் எல்லாரையும் காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் என்று விக்ரம் மிரட்டலாக சொன்னான். ஜீவனும், அது எப்படி ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் எல்லாரையும் இவனால் கொல்ல முடியும்? தைரியம் இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு தைரியம் இருக்குமா என்ன என்று கேள்வியாக அவனை பார்க்க, என்ன இப்படி பார்க்குற? ஓ, எப்படின்னு பார்க்குறியா? அது சஸ்பென்ஸ், அதை நான் சொல்ல மாட்டேன். அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவல ஜீவன் என்று விக்ரம் சிரித்து கொண்டே சொன்னான். என்ன மிஸ்டர் பீகார் கண்ட்ரோலர், உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் நீங்க எந்த ஒரு பதிலும் பேசாம அமைதியா இருக்கீங்க. சுனிலை என்கிட்ட ஒப்படைப்பீங்களா இல்ல சாக போறீங்களா? இறுதி முடிவாக கேட்டான் விக்ரம். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஜீவன் பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டார். அவரது உடல் முழுவதும் பயத்தால் நடுங்க ஆரம்பித்தது. ஒருவேளை அது லம்போவிடம் அடி வாங்கிய வழியினால் கூட இருக்கலாம். விக்ரமின் முகத்தை நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட தைரியமே இல்லை. விக்ரம் இந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவன் என்பதை அவர் தெளிவாக உணர்ந்து கொண்டான். கண்ணன் எதற்காக அத்தனை மிரட்டையும் இத்தனை துணிச்சலாக பேசினார் என்பது இப்பொழுதுதான் ஜீவன் பரிவாருக்கு புரிந்தது. இது அனைத்திற்கும் லம்போவிடம் அவர் அடி வாங்கியதே காரணம். சற்று தயங்கிய குரலிலேயே ஜீவன் நாவுகளை தந்தி அடித்தவாறு, என்னது சுனில உங்ககிட்ட ஒப்படைக்கணுமா என்று அதிர்ச்சியான முகபாவத்துடன் கேட்டான். விக்ரம் தன்னை உயிரோடு விடுவதற்கு அவன் இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை முன்வைப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவனது கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாது நீண்ட நேரம் அதிர்ச்சியிலேயே ஜீவன் அமைதியாகவே இருக்க கண்ணனை பார்த்து, கண்ணா, நீங்க இம்மீடியட்டா சுனிலை இங்கிருந்து அழைச்சிட்டு போங்க. அதை கேட்ட சுனில் மிகவும் பயப்பட ஆரம்பித்தான். ஒருவேளை இங்கிருந்து கூப்பிட்டுட்டு போய் நைட்டு குடோன்குள்ள வச்சு அவங்க ஆளு மூலமா என்னை அடிச்சு கொல்ல போறாங்களோ என்று சினிமா பாணியில் நினைத்து அவன் மிகவும் பயப்பட ஆரம்பித்தான். அவன் அப்படி பயத்தில் இருக்கும் பொழுது அவன் அருகில் வந்த கண்ணன் அவனை இறுக பிடித்தான். கண்ணன் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல சண்டைகளை பார்த்துள்ளார். எந்நேரமும் குடியும் பெண்களும் கூத்துமாக எந்த ஒரு சண்டை திறமையும் இல்லாமல் ஊர் சுற்றி கொண்டிருக்கும் சுனிலை சமாளிப்பது என்பது அவருக்கு ஒன்றும் அத்தனை ஒரு கடினமான விஷயமாக தோன்றவே இல்லை. கண்ணனின் பிடிக்குள் இருந்து தனது கையை விலக்க முடியாத சுனில் பயந்த குரலில், அங்கிள் ப்ளீஸ் உங்களோட ஆளுங்க கிட்ட சொல்லுங்க, ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற சொல்லுங்க என்று கதறினான். ஜீவனோ கண்ணனை பார்த்து ஏளனமாக சிரித்தான். மல்கோத்ரா ஃபேமிலி பாம்பேயில் முதல் 5 பெரிய ஃபேமிலியில் ஒன்றாகும். ஆனால் அவர்கள் எல்லோரையும் விட அவனுடைய பாஸ் விக்ரம் தான் மிகவும் பவர்ஃபுல்லானவன் என்பதை கண்ணன் மிக தெளிவாக ஓரிரு சில நாட்களிலேயே உணர்ந்திருந்தான். அதனால் ஜீவன் அவனுடைய ஆட்கள் சுனில் மற்றும் அவன் ஃபேமிலி மல்கோத்ரா என எதையும் நினைத்து அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது.
அங்கு இருக்கும் யாரையும் சட்டை செய்யாமல் மிகவும் துணிச்சலாக சுனிலை அங்கிருந்து அழைத்து கொண்டு போக போன சமயம் திடீரென கதவு பலத்த சத்தத்துடன் திறந்தது. யாருடா என் தம்பியை அடிச்சது? என் தம்பி அடிக்கிற அளவுக்கு உனக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்துச்சு என்று ஜீவனை தாக்கிக் கொண்டிருந்த லம்போவை பார்த்து கோபமாக கேட்டான் மான்யா. அப்பொழுது கண்ணன் சிசிடிவி லைவ் டெலிகாஸ்டில் பார்த்து பயந்தது இந்த கூட்டத்தை தான். இப்பொழுது அந்த பயம் லேசாக தொற்ற ஆரம்பித்தது. என்ன ஜீவன், நான் நம்மளோட ஆளுங்கள் எல்லாம் உனக்கு அனுப்பி வச்சிட்டே தானே இருந்தேன். அவங்க யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணலையா? எப்படி இவனுங்க கையால நீ அடி வாங்கின? ஏதோ ஒரு நாய் கடிச்சு கொதற மாதிரி போட்டு கொதறி வச்சிருக்கானுங்க உன்னை, பாவி பயலுங்க என்று தன் தம்பி ஜீவன் பரிவாரை பார்த்து மிகவும் பரிவுடன் கேட்டான் மான்யா. அப்பொழுது விக்ரம், லம்போ, கண்ணன் என 3 பேரது பார்வையும் மான்யாவை நோக்கி சென்றது. அவனது கையில் கருப்பு நிற துப்பாக்கி ஒன்று இருக்க அவனை சுற்றி இருந்த அனைவருக்கும் துப்பாக்கி இருந்தது. விட்டால் விக்ரமை ஒரே புல்லட்டில் போட்டு தள்ளிவிடலாம் என்ற ஒரு மனநிலையில்தான் அவர்கள் இருந்தனர். சண்டை முடிந்து அங்கிருந்து கிளம்பலாம் என்று ரிலாக்ஸாக 3 பேரும் கிளம்ப நினைத்த சமயம் மீண்டும் இன்னொரு சண்டை தொடங்கியது. விக்ரம் மனதிற்குள் ஒரு ரவுண்டு முடித்து அடுத்த ரவுண்டு என ஏதோ ஒரு ஃபைட் கேம் விளையாடி கொண்டிருப்பதை போன்று உணர்ந்தான். லம்போ கண்ணின் பார்வை விக்ரமை நோக்கி சென்றது. மானியாவும் அதை கவனித்தான். இவர்கள் இருவரது கண்களிலும் தெரிந்த மரியாதை நிமித்தமான பார்வையை வைத்து விக்ரம் தான் அவர்களுடைய தலைவன் போல என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டான் மானியா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் தம்பியையும் சுனிலையும் போட்டு இப்படி அடிச்சிருப்ப. ஒரே புல்லட்ல உன் உயிரே இல்லாம காலி பண்றனா இல்லையான்னு பாருடா என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பே விக்ரமின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. சட்டென்று எதிரே இருந்த மேஜையில் முஷ்டியால் ஓங்கி குத்தினான். அவ்வளவுதான், அந்த டேபிள் முழுவதும் கிராக் விழ ஆரம்பித்தது. மேஜையில் இருந்த ஒயின் கிளாஸும் பாட்டிலும் கீழே விழுந்து சுக்குநூறாக சிதறியது. அந்த டேபிள் மேல் இருந்த ஒயின் பாட்டில் கீழே விழுந்து உடைந்து சிதறியது. அதில் இருந்து கண்ணாடி பீஸ் ஒன்று பறந்து சென்று மான்யாவின் தலையில் அடிக்க அவனது நெற்றியில் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்தது. சுரென்று வலிக்கவும் 2 அடி பின்னோக்கி சென்றான் மான்யா. அவன் தலையில் இருந்து விடாது ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. கோபத்தில், என்ன நீ அட்டாக் பண்ணிட்டல, உன்னை நான் இதுக்கு மேலேயும் உயிரோடு விட்டு வச்சனா அது என்னோட பிறவியிலேயே நான் செய்யற ரொம்ப பெரிய பாவமா இருக்கும் என்று சொன்னவன் விக்ரமை ஷூட் செய்வதற்காக அவனை நோக்கி தன் கன்னை குறிவைத்தான். உடனே மான்யாவுடன் இருந்த ஆட்களும் தங்கள் பாக்கெட்டில் இருந்த கன்னை வெளியே எடுத்து விக்ரமை நோக்கி குறிவைத்தனர். அதை பார்த்த கண்ணனின் முகம் ஷாக்கானது. பயத்தால் உடல் எங்கும் வியர்வையால் நனைந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.